ஒரு நோட்டீஸ் நீங்கள் கொடுக்கணும் எடுத்துக்கலாம். துணை முதல்வர் பிறந்தநாள் கொண்டாட்டம். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 47வது பிறந்தநாள் விழா கோத்தகிரி கொட்டக்கம்பையில் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் திரு கண்ணன் தலைமையில் இரவில் கிராமத்து மக்கள் ஒன்று கூடி கேக் வெட்டி கொண்டாடினர். சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைய மக்கள் ஆதரவு தர வேண்டும் என கண்ணன் கேட்டுக்கொண்டார். நமது தமிழக துணை முதல்வர் அவர்களின் 47வது பிறந்த நாளை ஒட்டி இன்று குண்டடா ஊரில் திண்ணை பிரச்சாரம் செய்ய வந்திருக்கும் நமது பாசமிகுந்த ஒன்றிய செயலாளர் கண்ணன் அவர்களே மற்றும் பேரூர் கழக செயலாளர் காளிதாஸ் அண்ணன் அவர்களே, செயலாளர் அவர்களுக்கு எதிர்காலத்தில் அவர் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு திண்ணை பிரச்சாரம் கோத்தேரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட குண்டடாவில் குத்திக்கம்பி உள்ளிட்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பங்களை பார்த்து தலைவர் அவர்களின் திட்டத்தை விலக்கி 2026 200 என்ற இலக்கை நோக்கி அவருடைய பிறந்த நாளில் சபதமேற்று இன்று இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதில் கோத்தகிரி ஒன்றியம் பேரூர் கழகம் பெருமை கொள்கிறது. துணை செயலர் அவர் 47வது பிறந்த நாளை கேக் கொண்டாடி இந்த ஊரில் கொண்டாடுவதில் முதல் எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. உங்கள் அனுமதியோடு உங்கள் எழுச்சியோடு 2026 மீண்டும் திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்றது இந்த Happy birthday, Sahil. Happy birthday, Udayanidhi Stalin. Happy birthday, Udayanidhi Stalin. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். Happy birthday, happy birthday. டிவி ಬಂದರ ಕೈ ಮುಟ್ಲ ಇದ್ದಾರೆ அதிலே அப்படியே கட் பண்ணு அப்படி குடிச்சு இன்று எங்கள் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரின் 47வது பிறந்த நாள் நடுகட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட கெட்டிக்கம்பை என்ற பகுதியில் கொண்டாடப்பட்டது. இந்த நாளில் எங்கள் தலைவர் ஆணைக்கிணங்க 200 என்ற இலக்கை நோக்கி இன்று இந்த குக்கிராமத்தில் இன்று எங்கள் கோத்தகிரி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் திண்ணை பிரச்சாரம் என்று அவரோட திட்டங்களை அறிவித்து இன்று தொடங்கப்பட்டது. தொடர்ச்சியாக 2026 கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அதில் நாங்கள் இன்றைய எங்கள் பணியை தொடங்கி செவ்வன செய்வோம் என்று இந்த நேரத்தில் அண்ணனின் ஆணைக்கிணங்க நாங்கள் பணி தொடங்கிவிட்டோம். இலவச பஸ் எல்லாம் போறீங்களா? கட்டணம் இல்லாத பேருந்து ஊட்டியை அடுத்த கப்பத்துறை கிராமத்தில் உதகை தெற்கு ஒன்றிய செயலாளர் பரமேஷ்குமார் தலைமையில் இளைஞரணி சார்பில்
துணை முதல்வர் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது ஏழை எளியோருக்கு கம்பளி போர்வைகளும் உணவும் வழங்கப்பட்டது. மாவட்ட பிரதிநிதி திரு பி சந்திரன் அண்ணா அவர்களையும், மாவட்ட பிரதிநிதி திரு சத்யநாதன் அவர்களையும், ஊர் தலைவர் அண்ணன் பரமன் அவர்களையும், அடுத்தபடியாக தாமோதிரன். நந்தநாடு ஊராட்சி மன்ற தீவிர பணியாளர்களுக்கு கம்பளி அளிக்கும் விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீவிர பணியாளர்கள் அனைவரும் வரிசையில் நின்று அண்ணன் திரு பரமசிவன் அவர்களிடமிருந்து கம்பளிகளை பெற்று ஆங்காங்கே கம்பளி பெற்ற அனைவரும் ஆங்காங்கே அவர்கள் இருக்கையில் அமர்ந்து மதிய சிறப்பித்து தரும் தக்கஞ்சி காலனி மற்றும் கப்பத்துறை வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் அளிக்கும் இந்த நலத்திட்ட உதவிகளை அந்த உதவிகளை பெற்று அவர்களை கொண்டு நமது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலும்